டாக்டர் வணக்கம். டாக்டர், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஒரு உத்தரவை போட்ட பிறகு நிறைய விலங்குகள் நல ஆர்வலர்கள் வேறு வேறு வகையான விஷயங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னைக்கு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனால அது எல்லாமும் செய்தியாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் சார் குறிப்பிட்டதை போல முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தியினுடைய சகோதரி அவங்க ஒரு விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது பெரிய அளவில் செய்தியாகுது. டாக் வந்து உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா அது ஒருவேளை ரேபிஸ் தொற்று இருக்கக்கூடிய டாகாக இருந்தாலும் கூட நீங்கள் சோப்பு போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த ரேபிஸ் செத்து போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த ரேபிஸ் தொற்று இருக்கக்கூடிய டாகை வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபாடி வீரர், மாநில அளவிலான கபாடி வீரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாக்கடை கால்வாயில் ஒரு குட்டி டாக் ஒன்று இருக்குது, அந்த டாகை வந்து கால்வாயிலிருந்து எடுத்து மேலே விடுறாரு. அப்போ அந்த குட்டி டாகு கடிச்சிருது. 4 நாளில் அவர் செத்து போயிட்டார். 4 நாளில் அவரும் சோப் போட்டு மேபி கையை கழுவி இருக்கலாம் சாக்கடைக்குள்ளேருந்து எடுத்ததுனால. இந்த மாதிரி வெளியாகக்கூடிய தகவல்கள் எல்லாம் நிஜமா டாக்டர்? முதல்ல இந்த சோப் போட்டு கழுவிட்டா ரேபிஸ் தொற்று இருக்கக்கூடிய டாக் அடித்தாலும் அந்த ரேபிஸ் நமக்குள்ளே போகாது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல உண்மையா சயின்டிஃபிக்கலா? அது உண்மை இல்லைங்க. அப்படி அந்த கருத்துக்கள் வந்து உண்மை கிடையாது. சரி. ரேபிஸ் அப்படிங்கிற வியாதி மட்டும் தான் 100% டெத்னு சொல்லுவோம் மருத்துவ ரீதியா. சரி சார், நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்க டாக்டர், நீங்க பேசலாம் ப்ளீஸ். ஓகே. உலகத்திலேயே 100% டெத் வந்து ரேபிஸ் தான். ஓகே. அதுக்கு எந்த விதமான மெடிசனே கிடையாது. ஓகே. ஈவன் எய்ட்ஸ் கூட 100% டெத் சொன்னாங்க, ஆனா மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு. சரி. இந்த ரேபிஸுக்கான மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பிரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஓகே. அது எப்படி தடுக்க முடியும்னா, தடுப்பு ஊசிகள் போட்டு ரேபிஸ் நோய் வராமல் தடுக்க முடியும். சரி. அந்த லெவல் தான் பண்ணலாம். இந்த ஒரு நாய் கடிச்சிருச்சு, ரேபிஸ் நாய் கடிச்சிருச்சு, அதற்கு என்ன முறையான வைத்தியங்கள் அப்படிங்கிறது இந்த டிஃபரெண்ட் கிரேட் இருக்கு அதுல. சரி. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, அது எந்த இடத்துல கடிக்குது, எப்படி பைட் பண்ணுது, அது வந்து அது மூளைக்கு பக்கத்துல கடிக்குதா, இல்ல கைகளில் ஓரத்துல கடிக்குதா, கால்களின் ஓரத்துல கடிக்குதா, அதை வச்சு அதனுடைய ட்ரீட்மெண்ட் மாறுது. சரி. உடனே கடிச்சா எப்படி, கொஞ்சம் லேட்டா கடிச்சா எப்படின்ட்டு. ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த நாய் கடிச்ச உடனே ஒரு ரன்னிங் டேப் வாட்டர், ஓடுற தண்ணியில நல்லா கழுவுனோம்னா அந்த வைரஸோட லோடு குறையும். அவ்வளவுதான். அந்த வைரஸோட லோடு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கிராம்ஸ் வைரஸ் போதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 1 கிராம் குறையும். ஓகே. அந்த மாதிரி வாஷிங்ல கொஞ்சம் குறையும். அது இமிடியேட்டா பண்ணணும். ஓகே. ஆனா ஒன்ஸ் வந்து அந்த வைரஸ் உள்ள என்ட்ரி ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகே. ஈவன் 7 நாள் கடிச்சு அது பண்ண பிறகு அது வந்து மரணம் நிச்சயம்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஆனா அடிப்படையில வந்து இதை தடுக்க முடியும். இதுதான் அடிப்படையான ஒரு கருத்து, மருத்துவ ரீதியான கருத்து. ஓகே. 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 அடிப்படை இப்போ இந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இதனால் கடிபடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இப்போ முரளி வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, டெட்டனஸ்னுடைய சிம்டமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு முடியாது. ரேபிஸ்னுடைய சிம்டமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எதுல வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு தெரியல. அந்த டெத்து பெரிய அளவில் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற டேட்டா படி வெறும் 54 பேர் தான் இறந்துருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் சமீபத்தில் சொன்ன தகவல்களை இதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இந்த டெத்து 37 ரொம்ப 37 பேர் அப்படின்னு கொடுத்தாங்க இந்த ஜனவரியிலிருந்து இந்த தேதி வரை, போன மாசம் வரை. அப்போ டாக்டர் இந்த இறப்புகள் முதல்ல சரியாக பதிவு செய்யப்படுங்களா டாக்டர்? இல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்ல வரேன். சார் முரளி சார் சொன்னாரு டெட்டனஸ்னுடைய கம்ப்ளைண்ட்டும் ரேபிஸ்னுடைய அதுவும் ஹைட்ரோபோபியாங்கிறதும் அப்படி அவர் சொன்னதே தப்பு. அப்படியா? ஆமா, அப்படி எல்லாம் கிடையாது. ஹைட்ரோபோபியா இட்ஸ் a classical symptoms of rabies. ஓஹோ. அது டெட்டனஸ்ல வரவே வராது. சரி. டெட்டனஸ்ல என்ன வரும் அப்படின்னா ஆபிஸ்டோட்டோனஸ், அதாவது உடம்ப வந்து அப்படியே இப்படி விருக்குமா, மசில் ஸ்பாசம் வரும். ஓகே. தண்ணி முழுங்குறதுக்கு கஷ்டம் வரும். ஓகே. தட் இஸ் டிஃபரண்ட். அதாவது ஒரு தண்ணி எல்லா மூவ்மெண்ட்டும் குறையும், மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிரும். சரி. மூச்சு விட முடியாது,
கண்ணு திறக்க முடியாது, வாயை திறக்க முடியாது, மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிரும். தண்ணி குடிச்சானா தண்ணி முழுங்குறதுக்கு கஷ்டப்படும். அதுக்கு பேரு டிஸ்பேஜியா. ஓகே. நாட் ஹைட்ரோபோபியா. ஓகே ஓகே. ஹைட்ரோபோபியானா ஃபியர். ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட 1988ல ஹவுஸ் சர்ஜனா இருந்தப்ப கோயம்புத்தூர்ல நான் பார்த்த ஒரே ஒரு 2 கேஸ் தான் பார்த்திருக்கேன். ரேபிஸ் 2 கேஸ் தான் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன் 2 கேஸ் தான். சரி. அப்போ வந்து நான் படிக்கிற ஹவுஸ் சர்ஜன் படிக்கும் போது ஐசோலேஷன் வார்டுன்னு ஒண்ணு வச்சிருப்போம். சரி. தனியா இருக்கும் வார்டு. போட்டு பூட்டு போட்டு ஜெயில் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு முறை இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. டாக்டர் சிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க வந்து பாருங்க அப்படின்னு. உள்ள வச்சிருந்தோம்னா இருட்டுக்குள்ள உள்ள வச்சிருந்தோம். இருட்டா இருக்கணும். ரேபிஸ் வந்தவங்களுக்கு வந்து வெளிச்சம் பிடிக்காது. ஓகே. இருட்டு அறையில் இருக்கணும். அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஹைட்ரோபோபியான புக்ல படிச்சிருக்கேன், இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். தண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்க. தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி குடிச்சோன்னா அவன் அலறான். அப்படியே ஃபியர் அப்படியே அலறான். அதுக்கு பிறகு வந்து நான் எவ்வளவு இது பார்த்திருக்கிறேன், ரேபிஸ் கேஸ் பார்த்தது இல்ல என்னுடைய அனுபவத்துல. நான் ஒரு 35 வருடத்துல ப்ராபபிலி ரிப்போர்ட் ஆகி. ஆனா என்னன்னா ரேபிஸ் கேஸ் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ் வச்சாலும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு பிரெயின் ஆட்டாப்சி பண்ணணும். ஓ, பிரெயின் ஆட்டாப்சி பண்ணணும். ஆமாங்க, பிரெயின் ஆட்டாப்சி பண்ணி வைரஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓ. ஆனா இந்த மாதிரி ஆட்டாப்சி பண்ணி கண்டலா பிடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ரேபிட்டிக் டெத் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்றாங்களே, எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு தெளிவான அறிக்கை கவர்மெண்ட் கொடுக்கணும். ஓ. அது வந்து யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், ரேபிஸ் டெத்னு எப்படி சொல்ற டாக்டர்? அதாவது இப்ப நீங்க சொல்றது, நீங்க வந்து இந்த நாய் கடிச்சு சிகிச்சை பெற்று ஒரு நபர் இறந்து விட்டார் அப்படின்னா அவருடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்படும். முக்கியமா வந்து மூளையை வந்து அவங்க வந்து சயின்டிபிக்கா அவங்க வந்து இது பண்ணணும் இல்லையா, பரிசோதிக்கணும். மூளை எடுத்து மூளையில வந்து ரேபிஸ் வைரஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓ. ஒரு டெத் ஆச்சுன்னா டெத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது இந்த காரணத்தினால தான் டெத்னு சொல்லிட்டு ஆட்டாப்சியில சொல்லணும். இப்ப யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், இவ்வளவு ரேபிஸ் டெத்னு சொல்றீங்களா, எதை வச்சு சொல்றீங்க? அறிகுறி வச்சு சொல்றீங்களா, இல்ல நாய் கடிச்சிட்டதுன்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஓ, இந்த நாய் கடிச்சிருச்சுங்க, இது ஒரு சிம்டம்ஸ். அது வந்து என்னது, ஒரு கிளினிக்கல் சிம்டம். அப்ப சொல்லக்கூடிய அறிகுறி இது கருத்து. ஓகே. அப்ப இறந்துட்டாருன்னா அவரை வந்து ஆட்டாப்சி பண்ணீங்களா, ப்ரூவ் பண்ணீங்களா இட்ஸ் ரேபிஸ்னால தான் டெத்னு? ஓ. அது மட்டும் இல்ல, அந்த நாயையும் நம்ம ஆட்டாப்சி பண்ணணும். ஓ, அந்த நாயவும் ஆட்டாப்சி பண்ணணும். ஆமாங்க, அந்த நாயும் கண்டுபிடிச்சு இது பண்ணி அதையும் ஆட்டாப்சி பண்ணணும். அது ரேபிஸ் இருக்கான்னு பார்க்கணும். சோ இவங்க சொல்லக்கூடிய டெத் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய இவ்வளவு டெத் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன கொடுக்குறீங்க டாக்டர்? இப்போ நீங்க சொல்லக்கூடியது என்ன, மனுஷனை அட்டாப்சி வந்து இங்க வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி பண்ணோம், சரிங்களா? இப்ப நீங்க சம்பந்தப்பட்ட நபர் நாய்க்கடியால் இறந்து விட்டார், இந்த மாதிரி நீங்க சொல்ற ஹைட்ரோபோபியா அந்த பாதிப்புக்கு ஆளாகி ஒரு 4 நாள் 5 நாள்ல நீங்க சொல்றதுபடி ரேபிஸ் 100% டெத்து, இறந்துட்டாரு. ஓகே, இப்போ அவரோட பிரெயினை வந்து அட்டாப்சி பண்ணோம், கரெக்டுங்களா டாக்டர்? கண்டிப்பா. ஓ, எந்த நாய் அவரை கடித்ததோ அந்த நாயவும் பிடிச்சி நீங்க அட்டாப்சி பண்ணோம், அப்படிதானே? அந்த நாயும் 7 to 9 நாள்ல செத்து போயிடும். இவரை கடிச்ச பிறகு. ஆமா, இவரை கடிக்கதோ இல்லையோ அதனுடைய லைஃபே அவ்வளவுதான். அது ஒரு 9 நாளைக்கு பிறகு அது உயிர் வாழாது. ஏன்னா அது ரேபிஸ் வந்துருச்சு அதுக்கு, அதனாலதான் கடிக்குது. அது ரேபிஸ் சார். ஒரு ரேபிஸ் வந்த பிறகு என்ன ஆகும், அந்த வைரஸ் வந்து மூளையில பரவன உடனே அதனுடைய கான்சியஸ் இழக்கும். நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. அதுக்கு பசியெல்லாம் இருக்காது. கண்டபடி ஓடும். அது கட 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 எங்கெங்க ஓடி போய் செவுத்துல முட்டிக்கும். தெருவுல அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா நடக்காது. அது ஸ்ட்ரைட்டா நேரா வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். ஒரு செவுத்துல போய் முட்டும். ஒரு நாய் ஓடி போய் செவுத்துல முட்டுதுன்னா அதுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். ஏன்னா அப்புறம் அது வந்து என்ன ஆகும், யாரும் முன்னாடி வர்றாங்களோ அவங்களை கடிச்சிருவோம். ஏன்னா அக்ரஷன் இருக்கும்.
அக்ரஷன், இரிட்டபிலிட்டி, லாஸ் ஆஃப் சென்சோரியம், கான்சியஸ்னஸ், ட்ரூலிங் ஆஃப் சலைவா, ஓப்பனிங் மவுத், இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கும். அப்புறம் ஒரு 9 நாள் 10 நாளைக்கு பிறகு நாய் செத்து போயிடும். செத்து போன நாயை பிடிச்சி அதை ஐசோலேட் பண்ணி அதை எடுத்து ஆட்டோ பண்ணணும். எனக்கு இதெல்லாம் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. பட் ஆனா ஒண்ணு முடிச்சுட்டு சொல்லுங்க டாக்டர். பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நாயம் இருக்குது. ஆனா ஒண்ணு, யாரு வந்து ரேபிஸ்னால டெத் ஆனாங்களோ அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை ப்ரூவன் பண்ணணும். ஓகேங்க டாக்டர். ஓகே